எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு கத்திரிக்காய் நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 20 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்க. வெங்காயம், கொஞ்ச நேரம் வதக்கணும். பூண்டு போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போது கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்ததும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும், கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். காய் வதங்கிடுது. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நனையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். காய் வெந்துடுதா பார்க்கலாம். வெந்தது போதும். இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி மேலோட ஊற்றினா தான் மின்னு பொரியல் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுது. வெறும் எண்ணெய் தான் 2 ஸ்பூனு இப்படி ஊற்றிக்கிறேன். இது போல் எவ்வளோ தான் எண்ணெய் முதல்ல ஊற்றினாலும் அது நல்லபடியாக வராது. இப்போது கடைசியாக 1 ஸ்பூன் தாளித்தா தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், மினுமினுன்னு இருக்கும். இப்போது பொரியல் ரெடி ஆகிடுது, இறக்கிடலாம். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.